Chai with Chitra. இப்போ வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சினிமாவில். எப்படிப்பட்ட நிறைவை தந்திருக்கு உங்கள் ஜேர்னி உங்களுக்கு? இப்போவும் ஒரு என்னோட ட்ரீம் வந்து நான் ஐம் லிவிங். ஸோ சம்டைம்ஸ் அனுபமாவுடைய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கமல் சார் ரஜினி சாரோட நடிக்கணும். சாரி ஐ ஹாவ் நத்திங் நியூ டு சே. அனுபமாவுடைய நடிப்பு திறமையை இம்ப்ரூவ் பண்ணதில் எந்தெந்த இயக்குநர்களுக்கெல்லாம் முக்கியமான பங்கு உண்டு? ஃபஸ்ட்டு சேரன் சார். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த படம் அப்படின்னு எந்தெந்த படங்கள் எல்லாம் சொல்லலாம்? மை சன் இஸ் கெயின் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணேன். உன் பையன் இப்படி உன் பையன் அப்படின்னு எனக்கே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அது நான் ஆக்டராக தான் ஜாயின் பண்ணேன். கொலாபரேஷனில் வந்து நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான். GT Holidays, South India's #1 travel brand. திரையில் அந்த கதாபாத்திரத்தை உங்களை பார்த்தபோது எப்படி இருந்தது? சார் சின்ன ஸ்க்ரீனில் பார்க்குறோமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கணுமோ, இந்த படத்தை வந்து பெரிய ஸ்க்ரீனில் போட்டிருக்கணுமோ அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறப்போ ஐ வாஸ் ஜஸ்ட் கிரேட்ஃபுல், ஒன்லி கிராட்டிடியூட் தட் நான் வந்து சொதப்பாமல் பண்ணியிருக்கேன். அண்டு ஏதோ ஒரு ஸ்டார்ஸ் அலைன் ஆகி எனக்கு வந்து இந்த கேரக்டர் கிடச்சிதே அப்படின்னு அந்த கிராட்டிடியூட். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறமா தெரிய வந்தது நிறையா ஆக்டர்ஸ் பண்ணியிருக்கணுமா இருந்தது. நான் வந்து லாஸ்ட் சாய்ஸாக தான் இருந்தேன். அண்டு அது எனக்கு கிடச்சிது. ப்ளஸ் அதை வந்து நான் சொதப்பாமல் பண்ணியிருக்கேன். அட்லீஸ்ட் ஃபைனல் வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து சொதப்பாமல் பண்ணியிருக்கேனே அப்படின்னு அதுக்கு தான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா நிஜமாவா நம்ம இது பண்ணது இப்படியா வரும் ஸ்க்ரீனில் அப்படிங்கிற ஒரு வண்டர் இருந்தது. எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து நம்ம அதுக்கு தான் இப்படி பண்ண சொன்னாங்களோ, கையை இப்படி வைக்க சொன்னாங்களோ, அதுக்கு தான் இங்கே பாருன்னு சொன்னாங்களோ, இந்த டைமில் வந்து இப்படி பண்ணுன்னு சொன்னாங்களோ அப்படின்னு இட் ஸ்டார்டட் மேக்கிங் சென்ஸ் டு மீ. நிறைய விஷயம் நம்ம வந்து அப்படியே கொஸ்டின்ஸ் இல்லாமல் ஃபாலோ பண்ணியிருப்போம் அந்த டைமில். அது வந்து இட் ஸ்டார்டட் மேக்கிங் சென்ஸ் டு மீ. அண்ட் அப்போ தான் வந்து த ஜீனியஸ் ஆஃப் சர்டன் பீப்புளில் ரஞ்சித் சார் வந்து அப்படி ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அப்போ தான் புரிஞ்சுது. உங்களுக்கு பல விருதுகளை பெற்றுத்தந்த படமாக அமைஞ்சது இல்லையா அது? ஆமாம். ஃபிலிம்ஃபேர் வந்து சின்ன வயசுலலாம் வந்து ஃபிலிம்ஃபேர்னால் வந்து டெஃபினெட்லி ஆஸ்கர் ஃபிலிம்ஃபேர்லாம் வந்து எங்கேயோ இருக்குது, நம்மலாம் அந்த சைடே போக முடியாது, அந்த மாதிரி அன்ரீச்சபிளாக தான் இருந்துச்சு. இதில் வந்து எனக்கு வந்து நாமினேஷன் கிடச்சதே பெரிய விஷயம். அதுவும் ஊர்வஷி மேமோட நாமினேட் ஆனேன். ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப ஃபிலிம்ஃபேர் நாமினேஷன், நிறையா கலாட்டா அவார்ட்ஸ், சைமா நாமினேஷன். படத்தை திரையில் பார்த்தப்போ எந்த காட்சியை நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? இவர் ரங்கன் வாத்தியார் கூட போய் சண்டை போடுவேன் நான் சின்ன வயசில். கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவை வந்து தூக்கிட்டு போனாங்க, அள்ளிட்டு போனாங்க. நீ எதுக்கு என் பையனை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு அவரோட கத்துவேன்ல. அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அந்த ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச சீனு வந்து எவன்டா உன்னை வந்து நீ பாக்ஸிங் ஆடக்கூடாதுன்னு சொன்னது, பாக்ஸிங் என்ன உங்கள் அப்பா முட்டு சொத்தா அப்படின்னு கத்துவேன். அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டு 2வது நாளே ஷூட் பண்ணிட்டோம். அப்போது நான் ரெடியாக இருக்கல. ஸோ அது இப்போ நினச்சா ஓகே நம்ம வந்து நல்லா பண்ணியிருக்கலாமே, இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தோணுது. பட் ஓகே, ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் ஓகே, பீப்புள் ஹவ் லைக்ட் இட். பட் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சீரியல்ஸ் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? பிகினிங் ஆஃப் த கெரியர் வந்து ஒரு 2 சீரியல் ஹிந்தியில் பண்ணேன், தமிழில் பண்ணதில்லை. ஹிந்தியில் தான்? ஹிந்தியில் ரொம்ப நிறையாவும் பண்ணலை. அது நான் ஒன்று பண்ணேன், அது ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அது ஒரு சீசன் கூட பெருசாக போகல. ஸோ சீரியல்ஸோட அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்ல முடியாது. சினிமா நடிக்கணும்னு மிகுந்த ஆர்வத்தோடு வந்தவங்க நீங்கள். இப்போ வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன் சினிமாவில். எப்படிப்பட்ட நிறைவை தந்திருக்கு உங்கள் ஜேர்னி உங்களுக்கு? இப்போவும் ஒரு என்னோட ட்ரீம் வந்து நான் ஐம் லிவிங். ஸோ சம்டைம்ஸ் நான் நினைப்பேன் வந்து இது கனவா நிஜமா அப்படின்னு நான் வந்து எப்போவுமே நினைப்பேன். பிகாஸ்
நான் சொன்ன மாதிரி பெருசாக வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்படலை. ரொம்ப நிறையா பேரை போய் பார்த்து நிறைய ஆடிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் somehow எனக்கு வந்து அது சிரமமாகவே தெரியல. அந்த ஆடிஷன் கொடுக்குற ப்ரோசஸே வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆடிஷன்லேயே வந்து நம்ம வந்து புதுசாக பண்ணுவோம்ல. ஸோ அதனால் அது நான் எனக்கு வந்து அந்த பெர்ஃபார்ம் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயந்தான். ஸோ இது வரைக்கும் ஜேர்னின்னு பார்த்தா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அ சைல்டு. ஒரு செட்டில் வந்து இப்போது ஐ எம் ஆல்மோஸ்ட் 52. ஒரு செட்டில் வந்து நான் தான் சீனியர் மோஸ்ட்டாக இருப்பேன். பட் ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் த சீனியர் மோஸ்ட் நியூ கமர். ஏன்னா எல்லாருக்கும் என்னோட ஜாஸ்தி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாரும் வந்து என்னோட சாவியாக இருப்பாங்க. எல்லாரும் வந்து என்னோட கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஒரு குட்டி குழந்தை கூட வந்து மேபி அவங்க என்னோட ஜாஸ்தி ஷூட் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக அந்த ஸ்மார்ட்னஸ் வந்து எனக்கு இன்னும் வரல. ஸோ என்னோட ஜேர்னி அப்படியே தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டே எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இன்றைக்கும் இருக்கேன். நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த படம் அப்படின்னு எந்தெந்த படங்கள் எல்லாம் சொல்லலாம்? சார் வம்சம், முப்பொழுதுமன் கற்பனைகள், அந்த கேரக்டர் டெஃபினெட்லி. மூடர் கூடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மீகாமன், சார்பட்டா, அஃப்கோர்ஸ் சார்பட்டா, நீர்ப்பறவை, நீதானே என் பொன் வசந்தம், அந்த மாதிரி நிறையா படம் இருக்குது. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு பார்த்தா மை சன் இஸ் கெயின் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணேன். உன் பையன் அப்படின்னு எனக்கே உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அது நான் ஆக்டராக தான் ஜாயின் பண்ணேன். கொலாபரேஷனில் வந்து கோ டைரக்டராக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மை சன் இஸ் கே? நோ வே. அதுக்கப்புறமா ஒரு பாயிண்டில் கோ ப்ரொடியூசராகவும் வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இட் வாஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ்ட். ஸோ அந்த டைரக்டர் இஸ் லைக் அ பிரதர் டு மீ டுடே. அண்ட் ஹிஸ் நேம் இஸ் லோகேஷ். அண்ட் அந்த மை சன் இஸ் கேன் ஒரு சின்ன படம். ஒரு அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு அம்மாவுக்கு ஒரு இட்ஸ் அ பேரண்டிங் ஸ்டோரி ஆக்சுவலி. ஒரு சிங்கிள் மதர், அவங்க பையன் வந்து ஒரே ஒரு பையன். அந்த பையன் வந்து இந்த மாதிரி நான் வந்து கே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அந்த அம்மா எப்படி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அண்ட் அது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போய் நிறையா விருந்து வாங்குச்சு. அது மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட், ஐ ஃபெல்ட் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைட் ஒர்க்கிங் ஆன் தட் ஃபில்ம். பிகாஸ் அந்த கதை நீட்ஸ் டு பி டோல்டு. அந்த மாதிரி கதையெல்லாம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை வெளியில் போகுது, நம்ம மூலியமாக போகுது அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணேன். அவரோட இன்னொரு படமும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு N4ன்னு ஒரு படம், அதுவும் பண்ணேன். ஸோ ஸ்மால் இண்டி ஃபில்ம்ஸ் கிவ் மீ அ லாட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிகாஸ் ஐ நோ தட் அவங்கக்கிட்ட பெரிய பட்ஜெட் இல்லை, பெரிய பேக்கிங் இல்லை, ப்ரொடக்ஷன் பெருசாக இல்லை. ஆனாலும் அவங்க வந்து அதுலேருந்து க்ரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அது ஒரு தனி மேஜிக், ஒரு தனி வேல்யூ இருக்குது அதுக்கு. அனுபமாவுடைய ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த மாதிரி படத்தில் நடிக்கணும், இப்படி ஒரு படங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு. சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கமல் சார், ரஜினி சாரோட நடிக்கணும். சாரி ஐ ஹாவ் நத்திங் நியூ டு சே. அது மாதிரி வாய்ப்புகள் வரவே இல்லையா, இல்லை வந்து மிஸ் ஆச்சா? இல்லை வரவே இல்லை. ஸோ சார், இஃப் யூ ஆர் வாட்சிங், இல்லை அது ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து மணிரத்னம் சார், கமல் சார், ரஜினி சார், டெஃபினெட்லி லோகேஷ் கனகராஜ் சார், நெல்சன் சார், ஆல் தீஸ் பீப்புள் ஐ திங்க் ஆர், அவங்க கதையெல்லாம் லார்ஜர் தென் லைஃபாக இருக்குது. அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பெரிய கேரக்டர் கொடுத்தா வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பட் சின்ன கேரக்டர் ஆகுது. ஆமாம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கேரக்டர் ஆகுது. அது வந்து யூ ஃபீல் தட் யூஆர் பார்ட் ஆஃப் அ பிக் யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸில் வந்து எப்படியோ நமக்கு அவங்க ரூமில் இருந்தாலே ஒரு வைப் இருக்கும்ல, சம் கிரேட்னஸ் விச் யூ கெட். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு ஆம்பிஷன் தான் இருக்கே தவிர, எல்லா படமுமே ஆம்பிஷியஸ் தானே சார். நம்ம வந்து வி ஆர் கிரியேட்டிங் சம்திங் விச் வி ஆர் நாட்.
ஸோ எல்லாம் ஒரு சின்ன படமும் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு மைசன் இஸ் கே, அடுத்த நாள் லஞ்சுக்கு காசு இல்லை, அந்த காசு வரதே வந்து ஒரு ஆம்பிஷன் தானே. தட் வந்து நம்ம அடுத்த நாள் ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம், லஞ்சுக்கு காசு இல்லை, அது ஒரு ஆம்பிஷன் தானே. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே வந்து ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு வந்து ஆம்பிஷியஸ் தான். பிகாஸ் ஐ ஹாவ் டு சேஞ்ச் மை செல்ஃப் டு பிகம் தட் கேரக்டர். ஸோ யா, பட் டெஃபினெட்லி கமல் சார், ரஜினி சாரோட வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா அது வந்து வி வில் ஃபீல் ஃபுல்ஃபில்டு. அண்ட் அது வந்து ஒரு ஆஸ்கர் லெவலில் போய் அப்புறமா நம்ம ஆஸ்கர் வாங்கி அது ஓகே. சின்ன சின்ன ஆசை இதெல்லாம். நீங்கள் சினிமாவுக்குள்ளே வரும்போது உங்கள் அம்மாவுக்கு வந்து சினிமாவை பற்றி மிகப்பெரிய பயம் இருந்தது, நீங்கள் சினிமாவுக்கு வர வேணான்னாங்க. இவ்வளோ கால பயணத்துக்கு பின்னால் உங்கள் அம்மாவுடைய அந்த பயம் நியாயமானது அப்படின்னு எங்கேயாவது உணர்ந்துருக்கீங்களா? சார், நான் வந்து வேறு இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன், கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ நோ தட் இங்கே இருக்கிற நல்லது எல்லா இடத்துலையும் இருக்கும், இங்கே இருக்கிற கெட்டதும் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ என்னென்னா வந்து வல்னரபிலிட்டி இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா வேறு எல்லா கார்ப்பரேட் சினாரியோஸ்லேயோ இல்லை வேறு இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வந்து படிப்படியாக தான் மேலே ஏறுவோம். அதுக்கு வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம், இது பண்ணியிருப்போம். இங்கே என்னென்னா உடனே வந்து ஒரு பர்சனை சின்ன ஒரு நியூ கமரை வந்து நம்ம வந்து ஹீரோயினாக போடுறோம், இல்லை ஹீரோவாக போடுறோம், இல்லை அவங்களுக்கு வந்து இந்தாப்பா கதை நல்லா இருக்குது டைரக்டராக போடுறோம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, ஏஜ் இல்லை. ஸோ த ரிஸ்க் இஸ் ஆஸ் ஹை பிகாஸ் த ரிவார்ட்ஸ் ஆர் தட் ஹை. ஸோ இட்ஸ் அ ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ டெஃபினெட்லி அப்படி பார்த்தா டெஃபினெட்லி நம்ம இண்டஸ்ட்ரியில் வி ஹாவ் டு பி மோர் ஸ்மார்ட். இன் அ வே ஐ எம் வெரி ஹாப்பி தட் நான் வந்து 35 வயசில் தான் வந்தேன், பிகாஸ் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி இருந்துச்சு. இல்லாட்டா எமோஷ்னல் ரெக்காக இருக்கலாம். இட் இஸ் வெரி டஃப் வென் ஐ சி யங் கேர்ள்ஸ் அண்ட் அவங்க எப்படி இதை நேவிகேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஜங்கிள் எப்படி நேவிகேட் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப அவங்கள அட்மையர் பண்ணுவேன், ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க இதை பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாருக்காகவும் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. அண்ட் பட் லைக் இன் எனி அதர் இண்டஸ்ட்ரி தேர் ஆர் மோர் குட் பீப்புள் தென் பேட் பீப்புள். நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான் ஐ வுட் சே. எங்கள் அம்மா வந்து நடிக்க வேண்டான்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து பெருமையாக வந்து நான் ஒரு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் போய் பேசுகிறாங்க. ஸோ தட் இஸ் ஹவு பியூட்டிஃபுல் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ். அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்னும் நிறையா கேர்ள்ஸ் வரணும், இன்னும் விமென் நிறையா வரணும், அவங்க நல்ல இம்பார்ட்டண்ட் பொசிஷன்ஸ் எடுத்துக்கணும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணும். அந்த ஃபீமேல் எனர்ஜி ரொம்ப முக்கியம். அண்ட் உங்கள் டீம்லேயே நான் பார்த்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ் டு சி. டெஃபினெட்லி சார், அப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்ல இண்டஸ்ட்ரி தான். நான் கெஸ்ட் லெக்சரராக போவேன் நிறையா காலேஜஸ்க்கு. அப்போது அந்த கேர்ள்ஸ் காலேஜ்லலாம் எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் இல்லை இதுக்கப்புறமா டெலிவிஷனுக்கு தான் போகிறோம், ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஏன்னா கார்ப்பரேட் ஜாபு 9 to 5 அந்த மாதிரி. அப்போ நான் எப்போவுமே சொல்லுவேன், நோ, இந்த இண்டஸ்ட்ரி அப்படி கிடையாது, யூ கம் டு திஸ் இண்டஸ்ட்ரி, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி. அண்டு இப்போது வந்து அதான் நம்ம வந்து கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்தோன்னா இட் இஸ் அ வெரி ரிவார்டிங் இண்டஸ்ட்ரி. அண்டு நிறையா எவ்ரி இயர் வந்து நம்ம வந்து வெதர் இட் இஸ் த ப்ரொடியூசர்ஸ் ஆர் த கார்ப்பரேட் இன்வால்மெண்ட், இப்போ ஓடிடி எல்லாம் வந்ததுனால இந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் விமென்காக சேஃபாக தான் போயிட்டுருக்கு. எவ்ரி இயர் ஒரு புது லா கொண்டு வராங்க, ரூல்ஸ் கொண்டு வராங்க. இப்போ எந்த ஓடிடி பண்ணாலும் அதில் செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் கெட்டிங் சேஃபர் அண்ட் சேஃபர் ஆஸ் அ பிளேஸ் ஃபார் விமென் டு ஒர்க். அனுபமாவுடைய நடிப்பு திறமையை இம்ப்ரூவ் பண்ணதில் எந்தெந்த இயக்குநர்களுக்கெல்லாம் முக்கியமான பங்கு உண்டு? ஃபஸ்ட்டு சேரன் சார், டெஃபினெட்லி விஷால் பாரத்வாஜ் சார், மகிழ் திருமேனி சார், எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே சார், எல்லாருமே. இப்போ ரீசெண்டாக ஆண் பாவம் பொல்லாததில் கலையரசன் தங்கவேல் அவரும் ஒன் திங் சார், இப்போது பிகாஸ் ஆஃப் மை ஏஜ் அண்ட் பிகாஸ் ஓரளவுக்கு நாங்கள் 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இண்டஸ்ட்ரியில், எல்லோரும் வந்து சம்டைம்ஸ் யங் டைரக்டர்ஸ் வந்து
என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. கொஞ்சம் ஏதாவது தப்பாக நினச்சிடுவேனா, இல்லை மேபி they get intimidated. So the first thing I tell them is you have to tell me because I will do as good as you tell me. அதனால் நீங்கள் எனக்கு சொல்லணும். அவங்கள டெஃபினெட்லி என்கரேஜ் பண்ணுவேன். தட் நீங்கள் வந்து சொல்லுங்கள், என்ன சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லுங்கள், என்ன இது ஓகேயா, இந்த மீட்டர் ஓகேயா, இதை கொஞ்சம் ஏற்றணுமா, இன்னும் கொஞ்சம் இது வேணுமான்னு. ஸோ நான் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அவங்க ஹோப்ஃபுல்லி they get a comfort zone and they tell me. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா கேரக்டர்ஸுமே 100% வந்து டைரக்டர்ஸ்க்கு தான் வந்து இது. ரஞ்சித் சார் எல்லாம் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்வார் டெஃபினெட்லி. ஏன்னா அவர் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா ரொம்ப இது பண்ணாதீங்க, இது பண்ணுங்கன்னு ரொம்ப கிளியராக சொல்வார். சில பேர் தயங்குவாங்க, அவங்களுக்கு வந்து நான் என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ நான் ஒரு ஆக்டராக இன்றைக்கி இருக்கேன், டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா ரோல்லையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது எல்லாமே டைரக்டர்ஸோட சாயல் தான் இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அனுபவங்கள்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.